காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடகலை மற்றும் தென்கலை பிரிவினர் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் புவனேஸ்வரி. காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் வைகாசி பிரம்ம உற்சவத்தின் போது வடகலை மற்றும் தென்கலை பிரிவினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறியதால் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தேவராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்ம உற்சவம் கடந்த மே 28 கொடியேற்றத்துடன் தொடங்கிய சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உற்சவ நாளில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளும் வரதராஜ பெருமாள் பெரிய காஞ்சிபுரம் கங்கை கொண்டான் மண்டபத்தில் மண்டிகப்படி கண்டருளும் அங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் ராஜ வீதிகளில் வீதி உலா வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இந்த நிலையில் பிரம்ம உற்சவ காலங்களில் நடைபெறும் வீதி உலாவின் போது தென்கலை பிரிவினர் ஐயங்கார்கள் சுவாமியின் முன்புறமாக திவ்ய பிரபந்தம் பாடி செல்லவும், வடகலை பிரிவு ஐயங்கார்கள் சுவாமியின் பின்புறமாக வேத மந்திரங்கள் பிரயாணங்கள் செய்து செல்லவும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரம்ம உற்சவத்தின் 4ஆம் நாள் உற்சவம் சந்திரபிரபை வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் எழுந்தருளிய வீதி உலா நடைபெற்றது. அப்போது கங்கை கொண்டான் மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளியிருந்த நேரத்தில் திவ்ய பிரபந்தம் பாடிய தென்கலை பிரிவினரும் வேத பராமணம் செய்து வந்த வடகலை பிரிவினரும் இடையே கோஷ்டி மரியாதை பாடல் பிரயாணம் மற்றும் உற்சவ நடைமுறைகள் தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது கருத்து வேறுபாடு வாக்குவாதமாக மாறி பின்னர் தள்ளுமுள்ளு சம்பவமும் ஏற்பட்டதால் பெரும் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. தகவல் அறிந்து அங்கு வந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக தலையிட்டு இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தினர். இந்த சம்பவத்தால் வீதி உலாவை காணவும் சுவாமி தரிசனம் செய்யவும் வந்த பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். பிரம்ம உற்சவம் போன்ற முக்கிய மத நிகழ்வுகள் அமைதியாகவும் பக்தி நிறைந்த சூழலிலும் நடைபெறுவதற்கு சம்பந்தப்பட்ட துறைகள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். புவனேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.